போர் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ராடு எடுத்து அதில் நூலை கட்டி போரோட ஆழத்தை செக் பண்ணிக்கங்க. ஏன்னா போர் இறக்கும் போது நம்மளுக்கு போருக்கும் மண்ணுக்கும் மோட்டருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி அதை இறக்கிறதால நம்ம மோட்டரை சேஃப்டியாக பாதுகாக்கலாம், மண் மோட்டரை ஏறி ஜாம் ஆகாத பாதுகாக்கலாம். ராடு மண்ணில் டச் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அப்படியே ஒரு மாதிரி ஷேக்காக இருக்கும், அப்படியே விட்டால் அது அப்படி லூஸ் ஆகிடுச்சிங்களா, அவ்வளோ ராடு மண்ணில் போய் டச் ஆகிடுச்சு. இந்த டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைட்டில் இருக்கிறது ராடு மேலே இருக்குது. இப்போது நம்ம அளவு எவ்வளோன்னு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செக் பண்ணிட்டு இறக்கிறதால சப்போஸ் மண் ஏதாவது சரிஞ்சிருந்தாலோ இல்லைன்னா நம்ம போர் மோட்ரு கிட்ட போயிட்டு மண்ணில் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. இன்ச்சி டேப் எடுத்து நம்ம 1 மீட்ரு மார்க் பண்ணிவிட்டு செவத்தில் உள்ளே விட்டுருந்த ரோப்பை எடுத்து அளந்தோன்னா நம்ம போரோட ஆழம் எவ்வளோ இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால் போர் ஃப்ரீயாக உள்ளே இறங்கிடும். மோட்ரு ஓப்பன் பண்ணுறதும் அது மேலே 2 ஸ்க்ரூ இருக்குதுங்க, அதை 2 ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணிங்க. இந்த மோட்டர்லேயே மென்ஷன் ஃபில் த க்ளீன் வாட்டர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி சுத்தமான ஆரோ வாட்டரை ஊற்றி ஃபில் பண்ணிக்கிங்க. தண்ணிலாம் ஊற்றி ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம 2 ஸ்க்ரூ எப்படி டைட்னமோ அதே அளவுக்கு டைட்டு குறையாமல் அதே மாதிரி டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மோட்டரை ஓப்பன் பண்ணதுமே பேக்கிங் உள்ளே இருக்கிறதுக்கும் பேக்கிங் வெளில இருக்கிறதுக்கும் நேம் பிளேட் மாதிரி இருக்கலாம் சில டைமு. அதனால் ஹச்பி, ஸ்டெப்பு, ஸ்டேஜி, இயரு எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோட்டரையும் பம்பையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி 4 போல்ட் நட் இருக்கும், 4 போல்ட் நட்டும் ஒரே மாதிரியே டைட் பண்ணிக்கிங்க. ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணும்போது ஆப்போசிட் கரெக்டாக ஒரே மாதிரி டைட் பண்ணுங்கள். அதாவது ஒன்று விட்டு ஒன்று டைட் பண்ணிங்கன்னா பம்பு கரெக்டாக ரொட்டேஷன் ஆகாமல் அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேஷன் ஆகாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு வரும். அதனால் பிரச்சனை வரும். இதில் 4 த்ரெட் எடுத்திங்கன்னா அதில் 4 த்ரெட் எடுத்துங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க வலையை போட்டுக்குங்க. அந்த வலையை விட அதுக்கு மேலே நம்ம மெஸ்ஸுன்னு சொல்லுவாங்களே, அந்த நம்ம கொசு வலை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வலையும் போட்டு டைட் பண்ணிங்கன்னா மோட்டரில் லைட்டாக கூட மண் உள்ளே போகாது. இந்த மாதிரி ஸ்க்ரூ போடுறதை விடாமல் அந்த 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 இது பார்த்திங்களா, அது ஜாலி, அந்த ஜாலிக்கு கீழவும் இந்த இடத்துல நம்ம டேப் பண்ணுறதால சப்போஸ் இந்த கிளாம்ப் பார்த்திங்களா, அந்த பிளேடு பார்த்திங்களா எதுவும் டச் ஆகாமல் இருக்கும். இது எதுக்குன்னா ஒரு சேஃப்டிக்காக தான். ஆல்ரெடி அவங்களே கேபிள் தான் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நம்மளும் ஒரு சேஃப்டிக்காக டேப் அடிச்சிடுறோம். எதை பண்ணாலும் பயத்தோடு மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, தாராளமாக எல்லாருமே பண்ணலாம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரூ இந்த போல்ட் நட்டு தான். எப்படி கயிட்டுறீங்களோ அதே மாதிரி டைட் பண்ணிவிடுங்க. ஒன்றுக்கு 2 டைம் செக் பண்ணிக்கிங்க. அதை மட்டும் பண்ணால் போதும், மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எல்லாருமே இறக்கலாம். இந்த ஜாலிக்கு கீழேயும் மேலேயும் டேப் அடிக்கிறதால நம்ம கல் போகாமல் ஜாலி தடுத்துக்கும். ஆனால் அந்த சின்ன சின்ன மண், பால் மாதிரி மண் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மண் போகாமல் எதுவுமே தடுக்க முடியாது. அதனால் இந்த டேப் அடிக்கிறதால அந்த பால் அளவு மண் கூட உள்ளே போகிறது வாய்ப்பே இல்லை. மேலேயும் ஒரு 2 டேப் அடிக்கிறோம். அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மோட்ரு இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே இறக்கும் போது அந்த பைப்போட கப்ளிங் சைடில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 8 இன்ச்சு 5 இன்ச்சு பைப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் டச் ஆகி தான் போகும். அப்படி டச் ஆகி போகும்போது அந்த ஒயர் போகிறதுக்காக அவங்க ஒரு சேஃப்டி கார்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுவே லைட்டாக ஷேக் ஆகி லைட்டாக கிராஸாக போகிறதுக்கு வாய்ப்பெலாம் இருக்குது. அதை நாங்கள் எப்போ பார்த்துருக்கோன்னா, போரை தூக்கி பார்க்கும்போது நிறைய டைமில் அதை நாங்கள் பார்த்துருக்கோம். புதுசாக வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல சொதப்போம். எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுகளுக்கு சொல்லவே தேவையில்ல, சூப்பராக இறக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்களும் இறக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஆக்ஷா பிளேட் எடுத்துக்கிங்க. அந்த ஹோஸ் நிப்பிள் எஸ்எஸ்ல இருக்குது பார்த்தீங்களா, அதில் 2 ஹோல்ஸ் இருக்கும். அந்த 2 ஹோல்ஸை தாங்க மார்க் பண்ணணும், அதாங்க விஷயம். ஒரு ஆக்ஷா பிளேட் எடுத்துகிட்டு எந்த சைடில் மார்க் பண்ணிங்களோ அது ஒரு ஏரோ மார்க் போட்டுவிட்டு அந்த ஹோல்ஸ் 2 சைட்லேயும் இந்த பிளாக் கலரில் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு மார்க் போட்டுட்டு சப்போஸ் இந்த 2 நிப்பிளும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா சப்போஸ் ஆயில் ஹீட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பேப்பரை போட்டெல்லாம் ஹீட் பண்ணி ஏற்றாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆயில் ஹீட்டெல்லாம் செலவு அதிகமாகலாம் இருக்காது. ஒரு ஹீட்ரு பார்த்தீங்கன்னா 450 ரூபா வரும், ஆயில் பார்த்தீங்கன்னா 30 ரூபா வரும். அந்த மாதிரி வாங்கி ஏற்றிங்கன்னா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு வேலை 1 ஹவரில் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ப்ளூ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக ஏற்றினா நம்மளுக்கு ஈஸியாக மார்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். வாட்ஸ்அப்பில் எடுத்துக்கோ. बोलना पैक कर बाद में टाइट कर ले. போர் கிளாம்பு ஹீட்டாக இருக்கும்போதே டைட் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக டைட் ஆகிடும். நீங்கள் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் டைட் பண்ணிங்கன்னா ஹோஸ் டைட்டாக இருக்கும், அதனால ஃபுல்லாக டைட் ஆகாது.
இப்போ பார்த்தீங்கன்னா ஓஸ் ஹீட்டில் இருக்கும், நீங்கள் எவ்வளோ டைட் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி அதை வளைஞ்சி கொடுக்கும். போரில் ஏற்றுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம டெப்லான் டேப் போடுறது தான் சிறந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நூல் செலவு போட்டோம்னா நாளைக்கு ஏதாவது ஒரு மோட்டரில் ஒரு ஃபால்ட்டுன்னா கயிட்டுறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே டெப்லான் டேப் போட்டிருந்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக கைவிடக்கூடியது. அதே மாதிரி த்ரெட்டும் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு நல்ல லைஃப் தரும். இந்த மோட்டர் ஜாயின் பண்ணும்போது ரன்னிங் ஜாயின் மாதிரியே பண்ணணும். பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா முடிச்சு போடுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஜாயின் பண்ணோன்னா எவ்வளோ இழுத்தாலும் சரி, இல்லை மோட்டரோட வெயிட்டே இல்லை சப்போஸ் நம்ம கொடுத்தாலும் ஒயர் எதுவும் ஆகக்கூடாது. அதாவது ஒரு ஒயர் எப்படி இருக்கோ அதே மாதிரியே அந்த ஃபீல் வரணும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த ஃபீல் கண்டிப்பாக வரும். பக்கா டைட்டில் இருக்கும். கட் பண்ணிக்க. அந்த மூணுத்துக்குமே நம்ம வாட்டர் ப்ரூஃப் டேப்பு கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே இன்னும் ஒரு லேயர் இன்சுலேஷன் டேப் கொடுத்துக்க வேண்டியது. கட் பண்ணிக்க. வாட்டர் ப்ரூஃப் டேப்புக்கு மேலே எதுக்கு இன்சுலேஷன் டேப் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம வாட்டர் ப்ரூஃப் டேப் மேலே இறுக்கம் கொடுக்குறோமோ, அதாவது இழுத்து நம்ம ரொட்டேட் பண்ணுறோமோ, இந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக பிடிக்கும். அதனால் நம்ம அதோடு நிறுத்தாமல் மேலே ஒரு இன்சுலேஷன் டேப் கோட்டிங் கொடுக்குறோம். இதனால் வாட்டர் ப்ரூஃப் டேப்பு இன்னும் பக்காவாக இந்த ஒயர் காப்பர் மேலே படிஞ்சிடும். அதனால் ஒரு துளி அளவு நீர் கூட உள்ளே போகிறது வாய்ப்பு கிடையாது. இந்த கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேபிளையும் அதை கூட சேர்த்து டேப் அடிச்சிடலாம். இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போஸ் டேப் மாதிரியே இந்த மேலே பார்த்தீங்களா அந்த கேபிள், சப்போஸ் ஏதாவது ஒரு பைப்போட ஜாயினில் எங்கேயாவது, அது பைப்புங்கிறது போர் பைப்பில் ஏதாவது ஒரு ஜாயினில் போயிட்டு இந்த ஒயர் டச் ஆகும்போது இந்த இன்சுலேஷன் டேப் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல இந்த கேபிள் இருந்ததுன்னா சப்போஸ் இந்த கேபிள் தான் டேமேஜ் ஆகும், உள்ளே இன்சுலேஷன் டேப்பரோ காப்பரோ டேமேஜ் ஆகாது. ஜாயிண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலேஷன் டேப்பு, ரெண்டாவது வாட்டர் ப்ரூஃப் டேப்பு, மறுபடியும் இன்சுலேஷன் டேப்பு, அதுக்கு மேலே கேபிள், அதுக்கு மேலே இன்சுலேஷன் டேப்பு, மொத்தம் நம்ம ஒரு 5 லேயருக்கு மேலே அந்த ஜாயிண்ட்டை மேலே கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் லீக் ஆகும்னு எதாவது நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. நிறைய போரில் ஃபால்ட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. இந்த மோட்டரோட ஹோல்ஸில் பார்த்திங்கன்னா இரும்பு கம்பி விட்டு கட்டிடுறாங்க. அப்படி இல்லையா அந்த ரோப்பு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ரோப்பே ஹோல்ஸில் விட்டு கட்டிடுறாங்க. மோட்ரு மாட்டும் போது ரோப்பை இழுக்கும் போது ரோப்பு கட் ஆகிடுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் காப்பர் போடுங்க. அது ஒன்றும் அந்தளவுக்குலாம் செலவு வந்துடாது. காப்பர் போட்டு அதுக்கப்புறம் ரோப்பில் அல்ல போட்டு கட்டினீங்கன்னா யார் வந்து இழுத்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மோட்ரு ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துக்கிட்டே இருப்பார். அல்லுலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இல்லை, இந்த ரோப்போட லாஸ்ட் எண்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹீட் பண்ணணும், எரிய வைக்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லைங்க. டேப் அடித்து விட்டாவே போதுங்க. அதனாலலாம் மோட்டரெலாம் மாட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. சில கம்பெனியில் பார்த்திங்கன்னா மோட்ரு கூடிய இந்த வலைன்னு சொல்லுவாங்க, அது கொடுத்துட்றாங்க. சில கம்பெனியில் பார்த்திங்கன்னா அந்த வலை கொடுக்கறது இல்லை. மோட்ருக்கு மேலே வலை போடணும் வேணாமான்னு கேட்டிங்கன்னா போடலாங்க, தப்பு இல்லைங்க. ஒரே ஒரு லேயர் மட்டும் போட்டுக்கோங்க. 2 லேயர் 3 லேயர் போட்டு அதை சுற்றி மூடிடாதீங்க. அதில் இருக்கிறது சின்ன சின்ன ஹோல்ஸு தான். எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் கேபிள் டேக்கு தாங்க போட போகிறோம். கேபிள் டேக் பார்த்திங்கன்னா ஒரு 1 மீட்டருக்கு ஒன்று போட்டிங்கன்னா ஒயரும் எந்த டேமேஜ் இல்லாமல் அடி லாஸ்ட் வரைக்கும் போவோம். நாளைக்கு ஏதாவது ஒரு ஃபால்ட்டுனாலும் நம்ம மறுபடியும் தூக்கிட்டு மறுபடியும் இறக்கலாம். கீழே இறக்கு சைஸா. ஹரஹர மகாதேவ், ஹரஹர சம்பு. போர் இறக்கும்போது குறைஞ்சது ஒரு 4 பேர் இல்லை 3 பேர் இறக்குங்க. அப்போ தான் ஓஸும் ஒயரும் டேமேஜ் இல்லாமல் வந்துட்டுருக்கும். போர் கிளாம்ப் போடும்போது இந்த மாதிரி இந்த 2 எஸ்எஸ் போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஸ்எஸ் போல்ட்டுக்கும் இந்த எஸ்எஸ் போல்ட்டுக்கும் நடுவில் போட்டிங்கன்னா கிளாம்பு நல்லா க்ரிப்பாக ஓஸை டைட்டாக பிடிச்சிக்குங்க. இந்த ஜிஐ எல்போவில் பார்த்தீங்கன்னா நூல் செல்லாக்கு தான் போடணும் கம்பல்சரி. டப்லான் போடக்கூடாது.
மோட்டர்லேருந்து வர 3 ஒயர் ரெட்டு, எல்லோ, ப்ளூ. இந்த ரெட்டு, எல்லோ, ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இது பார்த்திங்கன்னா ஃபேஸிங் நியூட்ரல், அடுத்தது பார்த்திங்கன்னா ரெட்டு, எல்லோ, ப்ளூ, இந்த 3 டெர்மினல் தான் இருக்கும். இந்த ரெட்டு பார்த்திங்கன்னா பவரு, இந்த எல்லோ பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் பவரு, ப்ளூ பார்த்திங்கன்னா நியூட்ரல். நம்ம மோட்டர் ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெட்டில் பவர் வரும், எல்லோவில் பவர் வரும், ப்ளூவில் மட்டும் பவர் வராது, ஏன்னா அது நியூட்ரல். சம்மர்சபிள் மோட்டரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எம்சிபி இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏதாவது மோட்டர் ஃபால்ட்டுன்னா அது எம்சிபி உடனே ட்ரிப் ஆகிடும். மோட்டர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ளை வோல்டேஜ் செக் பண்ணிவிடுங்க. நம்ம வீட்டுக்கு எப்பவுமே 220க்கு மேலே தான் இருக்கும், 250க்குள்ளே தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் க்ரீன் கலர் பட்டன் ஆன் பண்ணிக்கிங்க. சம்மர்சபிள் மோட்டர் மட்டும் எப்பயுமே ஆன் பண்ணிங்கன்னா ஒரு 2 செகண்டை தான் ஐத்து பிடிச்சி ஆன் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்டரை ஆன் பண்ணதுமே மேலே ஏறி தண்ணி பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா தேவையே இல்லைங்க. கீழே இருக்கிற அந்த ஆர்ம்ஸ் ரேட்டிங் வச்சு கண்டுபிடிச்சிடலாங்க. 1.5 HP மோட்டர்னால் மோஸ்ட்லி எல்லா மோட்டருமே 9 ஆம்ஸ் தான் எடுக்கும். அதே மாதிரி 1 HPன்னு எடுத்துட்டிங்கன்னா 6லேருந்து 7 ஆம்ஸ் தான் எடுக்கும். நல்லா ஃபுல் ப்ரெஷர் வருது. ஓகே தான், அவ்வளோதான். தண்ணி இப்போ எதுவும் டேஸ்ட் பார்க்காதீங்க. இந்த ஆயில் மண்ணெலாம் இருக்கும், டேஸ்ட் இல்லை. ப்ரெஷர் அதிகமாக தானே இருக்கும். டெய்லியும் ஒவ்வொரு மோட்ரு, எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் ஒவ்வொரு வீடியோ டெய்லியும் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் நம்ம கரண்ட் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஏதாவது விவரம் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவும் நாங்கள் போட்டுகிட்டே இருப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.